அதாவது மே மாதம் 15ஆம் தேதி கார்த்திகை தீபம் சீரியலில் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாமாங்க. அங்கே பார்த்தீங்க அப்படின்னா தாலி கட்டுறதுக்காக, அதாவது ரேவதியும் அந்த சந்திரகலாவோட அவங்க சாமுண்டீஸ்வரி எல்லோரும் சேர்ந்து அவங்க ஃப்ரெண்டு பிரியாவோட தம்பிக்கு கல்யாணம் பண்ணுறதுக்காக வந்து மாலையில் தாலியை மறைச்சி வச்சு ரெடி பண்ணுவாங்க. கரெக்டாக பார்த்தீங்க அப்படின்னா அவங்க தாலியை ஐயர் வந்து சொல்லுவார், சரிங்க டைமு முடிஞ்சிடும், நட்சத்திரம் வேறு மாறிடும், நீங்கள் வந்து என் தாலியை வந்து மாலையை வந்து நீங்கள் கழுத்தில் போடலாம் அப்படிம்பாங்க. அதாவது ஒரு ரத்த சம்பந்தமே இல்லாத உறவில் இருக்கிற ஒருத்தன் வந்து மாலை போடும்போது அந்த பரிகாரம் வந்து சரியாக போயிடும். ரேவதியோட கல்யாணம் நல்லா நடக்குன்னு ஏமாற்றி அவங்கள கூட்டிகிட்டு வந்து ரேவதி மாலையில் தாலியை வச்சு அவங்க ஃப்ரெண்டோட பையனுக்கு தாலி கட்ட வைப்பாங்க. ஆனால் வந்து கரெக்டாக வந்து அவர் கழுத்தில் கரெக்டாக அவங்க ரேவதி கழுத்தில் மாலை போட போகிறப்ப அந்த ஃபேன் மேலேருந்து காக்கா எச்சம் விட்டுரும் அவங்க மேலே. உடனே ஐயர் இருந்துட்டு சொல்லுவார், இங்கே பாருங்கள், இது வந்து நல்ல சகுனமே இல்லை, நீங்கள் போய் கொஞ்சம் சட்டையை அலம்பிட்டு வந்துருங்கோ அப்படின்னு சொல்லுவார். உடனே இருந்துக்கிட்டு சாமுண்டீஸ்வரி, போங்க மாப்பிள்ளை, போய் அலம்பிட்டு வந்துட்டு உட்காந்து கழுத்தில் மாலையை போடுங்க அப்படிம்பாங்க. அப்போ வந்துட்டு அந்த மாப்பிள்ளை பையன் வந்து சட்டையில் இருக்கக்கூடிய அந்த காக்காயோட எச்சத்தை அலம்புறதுக்காக போய்கிட்டு இருப்பார். அப்போ வந்து பெரிய மாப்பிள்ளை வந்து, எங்கே இந்த சகலை இன்னும் காணோமே, நம்ம எதுக்கு ஒரு ஃபோன் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, மாப்பிள்ளை சகலை எங்கே சகலை இருக்கிறீங்க, எங்கள் மாலையை வேறு கழுத்தில் போடுறதுக்கு போனாங்க, ஒரு காக்கா ஏதோ முன்னோர்களோட ஆசீர்வாதம் இருக்க மாட்டேருக்குது, காக்கா எச்சம் போட்டு தடுத்துருச்சு மாப்பிள்ளை அப்படிங்கிறாங்க. இல்லைங்க, நான் கோயிலுக்கு பக்கத்தில் வந்துட்டேன், நான் சொல்கிற மாதிரி மட்டும் நீங்கள் செய்யுங்க அப்படிங்கிறாங்க. சரிவா, ஓகே, செஞ்சு வெற்றியாக செஞ்சிட்றேன் அப்படிங்கிறாங்க. என்ன நடக்குதுன்னா, அந்த மாப்பிள்ளை இங்கே இருந்துட்டு போயிட்டு அலம்புறதுக்காக போகிறாரு. போன உடனே இவர் என்ன பண்ணுறாரு, பெரிய மாப்பிள்ளை மகிழ் வாகனம் பின்னாடியே போயிட்டு ஒரு பெரிய கட்டையை எடுத்து அவரை அடிக்கிறாரு. அடிச்சுட்டு மயக்க நிலை கொண்டாந்து தலையில் முக்காடெல்லாம் போட்டு கொண்டாந்து இந்த பிச்சைக்காரங்கெல்லாம் ரோட்டில் வந்து உட்காந்துருப்பாங்க, அவங்களோட கொண்டுட்டு போய் பிச்சை எடுக்கிற இடத்துல வந்து கொண்டுட்டு போய் இவரை உட்கார வச்சுருவார். ஏங்க இங்கே எதுக்குங்க இவரை உட்கார வைக்கிறேன், இல்லைங்க மயக்கம் போட்டு கிடந்தாரு, இங்கே இருக்கட்டுங்க, அவங்க சொந்தக்காரங்க யாராவது இருக்கிறாங்களான்னு நான் உள்ளே போய் கூட்டிகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வந்துடுறாரு. அதுக்கப்புறமா உடனே வந்துட்டு ஐயர் அங்கே சொல்லுவார், என்னங்க இது மாப்பிள்ளை என்ன காணோம், சீக்கிரம் வர மாலை போடுறவரை எங்கேங்க காணோம், கொஞ்சம் சீக்கிரம் வர சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. உடனே சந்திரா இருந்துக்கிட்டு தொலைவுறதுக்காக போயிடுறாங்க. இருக்கா, நான் பார்த்துட்டு வரேன் அப்படின்ட்டு. அப்பன்னு பார்த்து கார்த்தி உள்ளே வராரு. உள்ளே வந்தோடனே இவங்க எல்லோரும் சொல்கிறாங்க, ரேவதி அங்கே பாரு உங்கள் எம்டி சார் வராரு அப்படின்னோடனே உடனே சாமுண்டீஸ்வரி மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க, இவன் எதுக்கு இங்கே வந்தான், எப்படி தான் வந்து தொலைச்சானே தெரியல, எப்படி காக்காய்க்கு மூக்கு ஏற்ற மாதிரி இவனுக்கு எப்படி தான் வேத்துறது, எதை பார்த்தாலும் கண்டுபிடிச்சிட்றான். ஆனால் ஒன்று, இவன் வந்தாலுமே ஒன்றும் பிரச்சனை இருக்காது, தாலிக்குள்ளே நம்ம மாலைக்குள்ளே தாலியை மறைச்சி வைக்கிறது இவனுக்கு தெரியறதுக்கு சான்ஸே இல்லை, வந்தால் வந்துட்டு போய் தொலையிட்டு என்ன பண்ண முடியும், ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பெருமிதமாக பேசிட்டு நிற்கிறாங்க. உடனே வாங்க வாங்க அப்படின்னு சொல்லி சார் ஒன்று ரேவதி மனசில் நினைக்கிறாங்க, எம்டி சார் எப்படி இங்கே வந்தார், நான் இந்த கோயிலுக்கு போகிறேன்னு சொல்லவே இல்லை, ஆனால் எப்படி இங்கே வந்தார், ஒருவேளை எம்டி சார் நம்மளை லவ் பண்ணுறாரோ அப்படின்னு நினச்சி நம்மளை ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கிறாரோ அவர் அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒரு பக்கம் பேசிகிட்டு இருக்கிறாங்க மனசுக்குள்ளே. அதுக்கப்புறமா சாமுண்டீஸ்வரி கார்த்திகை பார்த்து முறைக்கிறாங்க, இங்கே வந்துட்டேன்னு, நீங்கள் இப்படி கோயிலுக்கெல்லாம் வருவீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. என்ன மேடம் இது, கோயிலுக்கு யாராவது வராமல் இருப்பாங்களா, நான் எதாச்சும் இங்கே ஒரு வேலையாக வந்தேன், அப்படியே சரி உள்ளே சாமி கும்பிட்டுப்பலான்னு பார்த்தா நீங்கள் எல்லோரும் இங்கே இருக்கிறீங்க அப்படிம்பாரு. உடனே இருந்துக்கிட்டு எல்லோரும் நல்லா இருக்கிறீங்களா அப்படி இப்படின்னு சொல்லி கேட்டுட்ருப்பாங்க. அப்போ இருந்துக்கிட்டு ஐயர் இருந்துட்டு, ஏங்க டைம் ஆகுது, சீக்கிரமாக அவரை கூட்டிகிட்டு வாங்க, மாலை கழுத்தில் போகணும், நட்சத்திரம் மாறிக்கும் அப்படிம்பாரு. உடனே இங்கே இருந்துட்டு சாமுண்டீஸ்வரி, இருங்க நான் போய் பாட்டு வரேன் அப்படின்ட்டு அவங்க 2 பேர் தேட போயிடுவாங்க. அப்போ வந்துட்டு சகலை இவங்க அப்பா அவங்க எல்லாருமே சேர்ந்துட்டு என்னம்பாங்க, ஐயரை இவரும் இந்த எம்டி சாரும் வந்து ரத்த சம்மந்தம் இல்லாத உறவு தான், வேணா அவரை மாலை போட சொல்லலாமா, இவர் எங்கேயும் காணமே அப்படி இப்படிங்கிறாங்க. சாமுண்டீஸ்வரியும் சந்திரகலாவும் அந்த பையனை தேட போயிடுறாங்க. அப்போ வந்துட்டு இவங்க எல்லாருமே சேர்ந்து ஒரு வழியாக அவர் இருந்துட்டு கார்த்தி இருந்துக்கிட்டு, இல்லைங்க அதெல்லாம் வேண்டாங்க அப்படிங்கிறாங்க. இல்லைங்க பரவாயில்ல வாங்கன்னு சொல்லி அந்த மாலையை எடுத்து ரேவதி கழுத்தில் போட்டுறாங்க. போட்டு முடிச்சுட்டு நிற்கிறாங்க. அப்போ வந்து சாமுண்டீஸ்வரி அங்கெல்லாம் தொலைவி பார்த்துட்டு அங்கே பிச்சைக்காரங்கெல்லாம் உட்காந்துருக்கிற இடத்துல உட்காந்துருப்பாங்க. அப்போ அந்த இடத்துல போயிட்டு, அக்கா அங்கே பாருக்கா அப்படிங்கிறாங்க. ஐயோ இவரையே இங்கே வந்து உட்காந்து, என்னாச்சு மாப்பிள்ள உங்களுக்கு அப்படிங்கும்போது, யாரோ என் பின்னாடி வந்து அடித்த மாதிரி இருந்துச்சுங்க அத்தை அப்படின்னோடனே மயக்கம் தெளிவிச்சு, சரி வாங்க போகலாம் சீக்கிரமாக, அங்கே ரேவதிக்கு எல்லாம் என்ன மாலை போடணும் அப்படின்னு சொல்லிட்டு வேக
அம்மா கூட்டிகிட்டு வர்றாங்க. இங்கே வந்து பார்த்தா கார்த்தி வந்து ரேவதி கழுத்தில் மாலை போடுறாரு. 2 பேரும் நிற்கிறத பார்த்து அப்படியே சாப்பிட்டு அதிர்ச்சி ஆகுறாங்க. யாரை கேட்டு இந்த வேலையை பார்த்தீங்க, யாரை கேட்டு மாலை போட்டீங்க அப்படி இப்படிங்கிறாங்க. உடனே ஐயர் இருந்துக்கிட்டு, அம்மா எங்கம்மா நீங்கள் குழந்தைக்கு கல்யாணம் ஆகிறதுக்காக தானே இந்த பரிகாரமே பண்ணுறீங்க, நட்சத்திரம் மாறி போயிருமான்னு கொஞ்ச நேரம் போனால், சரி அவரும் ரத்த சம்மந்தம் இல்லாத உறவுன்னு தானே சொன்னாங்க, அதனால தான்மா நான் தான் போட சொன்னேன் மாலையை அப்படிங்கிறாங்க. உடனே இருந்துக்கிட்டு, என்னதான் இருந்தாலும் யாரை கேட்டு இவனை மாலை போட சொன்னீங்க அப்படி இப்படின்னு மறுபடியும் கத்துறாங்க. உடனே ரோஹிணி இருந்துட்டு, அம்மா ரத்த சம்மந்தம் இல்லாத உறவு போட்டால் தானே நீ சொன்ன, அதனால் ஒன்றும் தப்பு இல்லைம்மா அப்படி இப்படின்னு சொல்லி ஒரு வழியாக சமாளிக்கிறாங்க. சமாளித்த உடனே கார்த்தி இருந்துட்டு, சரி பரவாயில்ல ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு கையெடுத்து கும்பிட்றாங்க. ரேவதியும் கையெடுத்து கும்பிட்டுட்டு, சரி நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. கார்த்தி அங்கே இருந்துட்டு, ரொம்ப தேங்க்ஸுங்க சார் அப்படின்னு சொல்லி சகலை சொல்கிறாரு. அவரும் தேங்க்ஸுன்னு சொல்லிட்டு போகிறாரு. இங்கே வந்து சாமுண்டீஸ்வரி வந்து அப்படியே பயங்கரமாக டென்ஷன் ஆகி அதிர்ச்சி ஆகுறாங்க. ஐயரு இருந்துக்கிட்டு, அதனால தான் நான் சொன்னேன் பிடிச்சேன் அப்படி இப்படின்னு சொல்லி இது பண்ணுறாங்க. அப்படியே கார்த்தி வந்து அப்படியே கெத்தாக வெளியில் நடந்து போகிறாரு. அதோடு பார்த்திங்கன்னா எபிசோடு முடியுது. அடுத்த நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். நன்றி, வணக்கம்.